என்ன வீவர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் அப்படி என்ன அசைன்மெண்ட் பண்ண போகிறேன்னு தான் நான் பார்க்குறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. என்னடா இவ ஏதோ அசைன்மெண்ட்டுன்னு போகிறா, அப்படி என்ன அசைன்மெண்ட்டை பண்ணி மேடம் கிழிக்க போகிறாங்கன்ட்டு. அது என்ன அசைன்மெண்ட்டுனா வேறு என்ன, என் இன்டர்வியூர் கூட சேட் பண்ணுறது தான். வேறு என்ன அசைன்மெண்ட் இருக்க போகுது நீங்கள் கேட்கலாம். அடியே நீ தானே சொன்ன அவன் விட்டு பிரிஞ்சு போயிட்டான், இனிமேல் வந்து எதுவும் கிடையாது, நான் வந்து அவன் போயிட்டான், என் லைஃப்லேயே அவன் இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தேன், என்ன திடீர்னு அவன்கிட்ட பேச போகிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அதாவது நான் சொல்லிகிட்டு இருந்தது ப்ரெசண்ட்டில் தான், எங்களுக்குள்ளே நடந்தது ப்ரெசண்ட்டில் தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இது பாஸ்ட். அதாவது வின்டர் பியர் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கும்போது நாங்கள் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம்ல, பேசிகிட்டு கலாச்சிட்டுலாம் இருந்தோம்ல, அந்த ஸ்வீட் மூமெண்ட்ஸை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரி, நம்ம அண்ணன் இன்னிங்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், காது கொடுத்து நல்லா கேட்டுட்டு என் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணி டோலிக்கிட்ட சொல்லிடுறீங்களா? அவன் என்கிட்ட சொல்லிவிடுவா, சரியா? சரி, இப்போ வந்துட்டு கரெக்டாக 6 o'clock, அதாவது நான் ஆஃபீஸ் விட்டு வர டைம். ஸோ வந்ததும் போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்னா, ஒரு நாள் ரேண்டமாக ஒரு மெசேஜ். நான் என்ன பண்ணிருந்தேன், இன்ஸ்டா பேஜில் போஸ்டெல்லாம் போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், யாரா அது அப்படின்னு பார்த்தா ஒரு பர்சன் என்னோடய எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போட்டு, யாரா இந்த நல்ல உள்ள நம்ம போஸ்ட்டுக்கு போய், நம்ம போஸ்ட் அவ்வளோ நல்லாவும் இருக்காது, இருந்தாலும் நம்மளே ஒரு ஆளுன்னு நினச்சி போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சி தான் நானும் உள்ளே போய் பார்த்தேன். பார்த்த உடனே அந்த ஐடியில் இந்த நேம் கிண்டையாங்க. சரி, பயப்பில்லை நல்லா இருப்பானோ, நம்ம தான் ஃபேஸே பார்க்கலையே, ப்ரொஃபைல்லாம் படித்து பார்த்துட்டு பரவாயில்ல, பயோலாம் நல்லா தான் இருக்குது. சரி, சும்மா போய் யாராக இருந்தாலும் நம்ம போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்களே, தேங்க்ஸ் சொல்லணும்ல, காம்ப்ளிமெண்ட் கேட்டால். ஸோ நல்ல காம்ப்ளிமெண்ட் வேறு, சரின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ்ன்னு தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஹாய்ன்னு. நானும் ஹாய்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் நேம் என்னன்னு கேட்க, நான் யார், நான் அந்த கில்லாடியில் ஒரிஜினல் நேம் சொல்லாமல் அதில் என் நிக் நேமே ஆட் பண்ணி சொல்லிட்டு, நீ ஏன் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோப்பா அப்படின்ட்டு. அந்த கேடி பைப்பில் என் நேமை கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. இதானோ நேமு அப்படின்னு, அதாவது சாராங்கிற என் நேமை கண்டுபிடித்து விட்டார்கள். சே, என்னடா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நார்மலாக வாங்க போங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் கொஞ்சம் மரியாதையோடு தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பர்சன் சொன்னாங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் லொடலோட என் வாய் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. இதில் தாங்க சாரா வலிக்கி விழுந்துட்டா. ஏன்னா நம்ம சாரா வேறு ரொம்ப டாக்கட்டிவ் கேர்ள், அவளுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி துருன்னு ஏதாவது பேசுகிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அவங்க வந்து பேசி ஒரு 1 hour அன்றைக்கி நைட் ஒரு 2 hours பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நாங்கள் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே ரேண்டமாக பேசிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கேட்டால், அது ஆப்போசிட் சைடும் என் சைடும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி, நல்லா வேவ்லென்த்தாக இருக்கே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண கதை தான் இந்த கதை. அதுக்கப்புறம் மாற்றி 2 பேருக்கும் நிக் நேம் வச்சுக்கிறது, கலாய்க்கிறது, டெய்லி மேக்ஸிமம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டெய்லி ஒரு 2 or 3 மெசேஜஸ் போட்டுருவோம். இந்த மாதிரி தான் ஸ்மூத்தாக என் லைஃப் போயிட்டு இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் தான் நான் வந்து ரொம்பவே தனியாக ஃபீல் பண்ண டைமு. நான் வேறு ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக, சின்ன விஷயத்துக்கும் ஈஸியாக ப்ரோக் ஆயிடுவேன். ஸோ அப்படி நான் தனியாக ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒருத்தர், நம்ம பண்ணுற விஷயம்லாம் நல்லா இருக்குது, நீ பண்ணு, யார் சொன்னாலும் கேட்காத, நீ வந்துட்டு இதை இப்படியே கண்டினியூ பண்ணு, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு ஒருத்தர் எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்கள்ல. என்னால் முடியாதுன்னு நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்லும்போது, திடீர்னு ஒரு ஆள் வந்து உன்னோட ஒர்க்கு நல்லா இருக்குது, நீ இதை பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நமக்கும் ஹாப்பியாக இருக்கும்ல. அதே தான் எனக்கும் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது எனக்கு என்னென்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தர், மீட் பண்ணது கூட இல்லை, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாவில் பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சோஷியல் மீடியாவில் தான் பேசிகிட்ருக்கோம். பட் இருந்தாலுமே எனக்கு அந்த பர்சன்கிட்ட ஒரு சின்ன கம்ஃபர்ட்.
எவ்வளோ சேடாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் அவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது கூடவே இல்லைன்னா கூட ஒரு நல்ல பாண்டிங் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த பர்சன் கூட இருக்கும்போதில் இத்தனை வருஷம் ஒரு கூண்டு கிளியாக யாருமே இல்லாமல் தனியாக ஒரு கிளியை கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் மனசு மாறி அதை அந்த கூண்டுலேருந்து திறந்து விடும்போது அது அப்படியே ரெக்கை விரிச்சு படார்னு பறக்கும் பாருங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது. ஏதோ இந்த உலகத்துலேயே நான் தான் லக்கியஸ்ட் கேர்ள் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டேன். உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேங்க. செம்மையாக ஃபீல் பண்ணுவேன், செம்மையாக ஆளுவேன். ஆனால் அந்த சாட்லேருந்து வர ஒரு மெசேஜ், ஜஸ்ட் அந்த ஒரு மெசேஜ், அது அவங்களுக்கு ஒரு மெசேஜ்னால் அதான் எனக்கு பூஸ்டர் மாதிரி. ஸோ இந்த என்ன சொல்கிறது, கொரோனா டைம்லலாம் நமக்கு வந்துட்டு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க தெரியுமா? 2 டோஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சில பேருக்கு 3rd பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போடும். அதெல்லாம் அந்த பூஸ்டர் மாதிரி தான் எனக்கு அவங்க மெசேஜ் இருந்துச்சு. டெய்லி அவங்க மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறது, அவங்க கூட பேசுகிறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போய் அப்படி ரேண்டமாக ஒரு தேங்க்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி அப்படியே போயிட்டு இருந்தது. அதுவும் அவங்களோட ஒவ்வொரு அந்த வாய்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணது. டேயோட வாய்ஸ் தான் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, ஜஸ்ட்டு என் பேர் தெரியும், ஊர் தெரியும், அப்புறம் எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியும். ஆனால் மற்றபடி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. அவன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நடுவில் அதாவது 2 பார்டருக்கு ஒரு பார்டருக்கு இடையில் நாங்கள் சைடில் 2 பேரும் எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு செவரை கட்டி வச்சிட்டா. காலம்ங்கிற செவரு வந்து மாட்டிக்கிச்சு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட இன்டைரக்டாக அது என்ன சொல்கிறது, அது ப்ரப்போஸலாக இல்லை ஃப்ளிட்டிங்காக அப்படின்னு எதுவும் தெரியாது. திடீர்னு வந்துட்டு அவர் வந்து அதாவது என்கிட்ட வந்துட்டு இன்டைரக்டாக பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் இன்டைரக்டாக ஏதோ சொல்கிறது. அதாவது அவங்க ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணுறாராமா, கன்ஃபஸ்ஸு. ஸோ நானும் ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை, என்னடா என்ன நடக்குதுங்க. அதுவும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ இந்த மாதிரி உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது, சொல்லவான்னு. நானும் சரி அப்படி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா வேற என்ன, பாட்டாலே கவிஞரில் பாட்டாலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அதை ஃபஸ்ட்டு சீரியஸாகவே எடுத்துக்கலங்க. ஏதோ சும்மா ஜாலிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு சரி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் தான் ஒரு குண்டு வந்து விழுந்துச்சு. என்ன குண்டு? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச்னு. அதாவது இப்போதைக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, இது இப்படியே போகட்டும்னு. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, ஹீரோ என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு எதுவும் தோணலை. ஆனால் ஹீரோ வந்துட்டு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு என்கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ இருந்துதான் நம்ம ஹீரோயினுக்கு, அதாவது எனக்கு ஹீரோ மேலே ஃபீல் வந்துச்சு. ஆனால் அந்த ஃபீலை நான் ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. அதனால தான் இந்த கதையை அன்ஆன்சர்ட் எண்டிங்ஸ் சொன்னேன். நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க நிறைய பேர், என்னக்கா அது அன்ஆன்சர்ட் எண்டிங்ஸ்னு. எஸ், என்னோடய கதை வந்து தொடங்குச்சு. ஆனால் அதுக்கு முடிவே இல்லைன்னு எனக்கு அப்போ தெரில, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய வாட்டி எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது தான். ஆனால் என்னால் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் எனக்கு சொல்ல பயங்கிறதுலாம் இல்லை. நான் நினச்சா அப்போவே சொல்லியிருப்பேன். பட் எங்கே நான் சொல்லி அதுக்கப்புறம் ஏன்னா ஒருத்தரோட மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம போய் நம்ம ஆசையும் கனவையும் அவங்க மேலே திணிக்கிறது தப்பு இல்லை. நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணுமான்னு யோசிச்சு தான்
நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஆசையை என் மனசுக்குள்ளே புதைச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லலை. இதுக்கு சொல்லிக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி இன்னொரு பக்கம் நான் கஷ்டப்படுத்தி, ஸோ அதனால் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் வந்துட்டேன். நான் நீங்கள் கேட்கலாம், ஏன் ஃபீலிங்ஸை சொல்கிறது என்ன தப்பு, நம்மளோட ஒப்பீனியனை சொல்லலான்னு. இன்கேஸ் ஒரு வேளை அவங்க என்ன ஒரு குட் ஃப்ரெண்டாக கூட நினச்சிருக்கலாம்ல. திடீர்னு அவங்க ஃப்ரெண்டாக நினச்சிருப்பாங்க. நம்ம இப்படி போய் சொல்லி அவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சிட்டு, இந்த பொண்ணு இந்த இன்டென்ஷனில் தான் நம்மக்கிட்ட பேசியிருக்கான்னு அவங்க வந்து நம்மளை நினச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்லாமலே விட்டுட்டேன். வேண்டாம், இதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி ஏன் நம்ம ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே இருக்கட்டும். அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம். சரி, இப்போதைக்கு இவ்வளோதான். பட் இப்போவும் நாங்கள் பேசுகிறதில்ல தான், பேசிக்கிட்டு தான் இருக்கோம், பேசுகிறதுலாம் இல்லை. பட் ஆனால் பழைய பாண்டிங் இல்லை. அந்த பாண்டிங்கே இல்லை. நம்ம ஜாரா பண்ண ஒரு தப்புனால தான். ஸோ அவன் மட்டும் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, ஃப்ரெண்டு சொன்ன ஐடியா தானே அந்த ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ டைரெக்டாக பேசியிருந்தா எந்த விஷயமும் போயிருக்காது. பட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச சொன்னதை இவள் ஃப்ரெண்டு மாதிரி பேசினனால தான் நம்ம டேக்கும் ஜாராக்கும் பிரச்சனை. பட் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் ஸ்டில் நம்ம ஜாரா வந்து எதனால, ஏன்னா தப்பு நம்ம மேலே தானே. இப்போ நம்ம ஒருத்தருக்கு நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னா நம்ம எவ்வளோ வேணால் இறங்கி போகலாம். ஆனால் பண்ணாத தப்புக்கு எப்போவுமே நம்ம இறங்கி போகக்கூடாது. இது நம்ம ஜாரா பண்ண தப்புங்கிறதுனால அவள் வந்து சரி என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவள் வந்து டே மேலே ரொம்பவே கேரிங்காக இருக்க பொண்ணு இப்போ வரைக்கும். ஸோ அவளுக்கு இப்போ இருக்க ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, டே கிட்ட வந்து அவள் நினச்சா சொல்லலாம். ஏன் அவள் சொல்லலைன்னா, அட்லீஸ்ட் அவள் வந்து நம்மளோட ஒரு பெட்டர் ஆஃபாக இல்லைன்னா கூட, பெட்டர் ஆஃபாக இல்லை, ஸோ பெட்டர் ஆஃபாக இல்லாமல் இருந்தால் கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக. ஏன்னா அவளுக்கு வந்து அவள் யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்து என்னால் முடியாது, இல்லை எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்துட்டு உன்னால் முடியும், நீ பண்ணுன்னு மோட்டிவேட் பண்ணாங்க. மோட்டிவேட் பண்ணி நீ நல்லா பண்ணுற, நல்லா பண்ணு, உனக்கு ஸ்கோப் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்மளை வந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அவளை பொறுத்த வரைக்கும் ஓகே, யாருன்னே தெரியாமல் வந்திருந்தா கூட என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி என்னாலேயும் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்லியிருக்கான். ஸோ அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னவா ஸ்டார்ட் பண்ணோம், ஃப்ரெண்டாக தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல் விஷராக, ஒரு மோட்டிவேட்டராக வந்து டில் த எண்ட் அவன் வந்து என் கூட இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெண்டாக அவன் என்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு ஹாய் சொன்னால் போதும். அந்த மாதிரி தான் ஒரு பார்க்கும்போது பேசும்போது இதை இப்போ டைம் கிடைச்சா ஹாய் எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இவ்வளோவும் அவன் கேட்டால் போதும். நம்ம ஜாராக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவளோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக அவன் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாரா வந்து இப்போது வரைக்கும் அதுதான் அவளுக்கு அது மட்டும்தான். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கா. ஸோ இதுதான் நம்ம ஜாராவோட கதை. அண்ட் இன்னொரு விஷயம், இது மினி சீரீஸ் தான். ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு இன்னும் ஒரு 2 எபிசோடில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் இட் மஸ்ட் பி சேட் எண்டிங் தான். இது சேட் எண்டிங்காக தான் இருக்கணும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஹாப்பி எண்டிங் கேட்காதீங்க. டேக் வந்து நான் இன்னொரு ஸ்டோரி வந்து ஒரு நல்ல எண்டிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ அன்டில் தென்